Praise the Lord everyone. Good morning. Today Jesus told me fellowship word of God சங்கீதம் 62 அதிகாரம் 5 வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட தாவீது சொல்கிறார் சங்கீதத்தில், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ அவருக்கு காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நாளில் கூட ஒருவேளை உங்களுக்கு தீங்கு செய்ய அநேக ஜனங்கள் எழும்பலாம். உங்களை குறித்து அபத்தம் பேச விரும்புகிறவர்கள் அநேகராக இருக்கலாம். தங்களை வாயினால் உங்களை ஆசீர்வதித்து பின்னாடி போய்ட்டு உள்ளத்தினால் சபிக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனாலும் தாவீது சொல்வது போல, நான் தேவனை நோக்கி அமர்ந்திருப்பேன், நான் நம்புகிறது அவராலே வரும். காரணம், அவர் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லிட்டா நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமாக உறுதி நம்ம இடத்துல காணப்பட்ட கர்த்தர் உங்களுக்காக இந்த நாளில் யுத்தம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அநேக தங்களுடைய நம்பிக்கையை மனிதரின் மீது வைப்பதனால் தோல்வி அடைந்து போய் விடுகிறார்கள். இந்த நாளில் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் அசைக்கப்படுவதில்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கும்போது, எப்போது தன் நம்பிக்கை இயேசு மீது வைத்தாங்களோ அப்போது அவங்க சரீரத்தில் காணப்பட்ட வியாதி சுஸ்தமாகி அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். சூழ்நிலைகள் எதிராக காணப்படலாம். தேவனை நோக்கி நீங்கள் அமர்ந்து அவருடைய உதவிக்காக காத்திருந்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து கொள்ளும்போது அப்பொழுது நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆமீன். காட் பிளஸ் யூ.